அவர்கள் மீட்பு என்று வேற எதையோ சொல்கிறார்கள் என்று பொருள்படுகிறது. உறவை சொல்லவில்லை என்பது அங்கே வெள்ளிடை மலையாக வெளிப்பட்டு விடுகிறது. எனவே இந்த அறுவடை இயக்கத்தினர்கள் இது மூன்றும் இல்லாத சூழ்நிலையில் தான் மற்றதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து என்ன புண்ணியம்? இது மூன்றும் இல்லை. அவர்கள் எதிர்நோக்கில்லை, நம்பிக்கை இல்லை, தந்தை என்று கடவுளை பார்க்கும் நிலை இல்லை. அது இல்லாமல் என்ன செய்கிறார்கள் என்றால், உடல் ஒன்று, ஆவி ஒன்று, ஆண்டவர் ஒன்று என்று, திருமுழுக்கு ஒன்று என்று போதித்து அவர்கள் அப்படி அப்படி கத்தோலிக்கர் மாறி அப்படி ஒட்டி கொண்டு காட்டிக்கொள்கிறார். இது மூன்றும் இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டாமல். எனவே நாம் அடுத்து நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அறிகுறி கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? அப்ப என்ன சொல்றாரு? மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்து மழை என்று கண்டுபிடிக்கிறீங்க. தெற்குல காற்று வந்தால் மிகுந்த வெப்பம் என்று கண்டுபிடிக்கிறீங்க. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதே. நேர்மையானது எது என்று கேட்கிறார். ஏன்பா, முகஸ்துதி செய்து கடவுளுடைய மீட்பை கேட்பது நேர்மையானதா என்று கேட்கிறார். முகஸ்துதியினால் நமக்கு மீட்பு கொடுப்பார் என்றால், முகஸ்துதியினால் மயங்கி ஒரு நீதிபதி நம் பக்கம் தீர்ப்பிட்டால் அது நேர்மையான செயலா? இல்லை, அது அநீதியான செயல். அதுபோன்றுதான் கடவுளின் தீர்ப்பும். கடவுளின் தீர்ப்பு என்பது அவரிடம் நான் செலுத்திய துதியின் வழியாக பெறக்கூடியதாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளின் தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். கடவுளின் தீர்ப்பு என்பது நேர்மையானதாக இருக்க வேண்டும். எனவே நாம் நேர்மையான வழியை தேட வேண்டும். அந்த நேர்மையான வழிதான் என்ன என்றால், அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவருடைய பிள்ளையாக மாறும் உரிமையை இங்கே சொல்லி வைத்து வாழ வேண்டும். அவ்வாறு சொல்லி வைத்து வாழ்ந்த பின் நம்மை அவர் சோதிப்பார். அந்த சோதனையில் வெற்றி பெற்று நாம் பெறும்பொழுது அது நேர்மையான வழியாக மாறிவிடுகிறது. எப்படி என்றால், முதலில் நாம் 12ஆம் வகுப்பில் கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே மார்க் எடுக்க வேண்டும். அந்த மார்க் எடுத்தவர்களுக்கெல்லாம் நீட் தேர்வு நடக்கும். அந்த நீட் தேர்விலும் கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே மார்க் எடுக்க வேண்டும். அதன் பிறகு எனக்கு ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கும் என்றால் அது நேர்மையான வழி. இவ்வாறு இல்லாமல் நான் 12ஆம் வகுப்பில் மிக குறைவான மதிப்பெண் பெற்று அதன் பிறகு நீட் தேர்விலும் குறைவான மதிப்பெண் பெற்று நான் சென்று மோடிஜி அவர்களை துதித்து அந்த மோடிஜி எனக்காக ரெக்கமெண்ட் செய்து சிபாரிசு செய்து எனக்கு அந்த சீட்டை பெற்று தருவார் என்றால் அது நேர்மையான வழி அல்ல. அதுபோன்று ஒரு சிபாரிசு முறையில் அணுகுவதுதான் அருண்மொழி இயக்கம், பெந்தோஸ் இயக்கம், அந்த மற்ற புராட்டஸ்டன்ட் சபை, மற்ற சபைகள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்களெல்லாம் இதை தான் போதிக்கிறார்கள். சிபாரிசு முறையை போதிக்கிறார்கள். இயேசுவின் பெயரை சொன்னாலே உனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று ஒரு அநீதியான முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெயரெல்லாம் கிடைக்காது, நீதியின் அடிப்படையில் தான் கிடைக்கும். இயேசுவின் பெயர் 1000 முறை உச்சரித்தாலும் கிடைக்காது. நான் கிறிஸ்தவன் என்று எத்தனை முறை சொன்னாலும் கிடைக்காது. அப்போ எப்படி தான் கிடைக்கும்? நான் முதலில் கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும். அதன் பிறகு அந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் நான் செயல்பட வேண்டும். அது என்ன செயல் என்று பார்க்கும்போதுதான் எங்கே வருகிறது? நற்கருணை ஆண்டவர் வருகிறார். ஏன் வருகிறார்? ஏனென்றால் உடன்படிக்கை பொருளாக வருகிறார். இவர் மூலமாக தான் உடன்படிக்கை செய்ய முடியும் என்று வருகிறார். அப்ப நற்கருணை வந்த பிறகுதான் என்ன வருகிறது? திருச்சபை என்றது வருகிறது. திருச்சபை மூலமாக தான் மீட்பு என்று பழைய நம்பிக்கை இருந்தது அல்லவா? இன்றும் அதுதான். ஆனால் இவர்கள் அதை மாற்றி போதிக்கிறார்கள். திருச்சபை மூலமாக தான் மீட்பு. ஆனால் நீங்கள் அதை சொல்லாமல் மற்ற சபைகள் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், மீட்பு உங்கள் வழியிலும் இருக்கிறது என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், அதை எதிர்க்காதீர்கள் என்று திருச்சபை சொன்னது தான். அதனால் இவர்கள் என்ன சொல்லி விட்டார்கள்? இப்பொழுது திருச்சபை வழியாக மீட்பு இல்லை, மற்றதில் தான் மீட்பு என்பது போல் போதிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களிடம் இல்லை என்று சொல்லாதீர்கள் அப்பா என்றுதான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கேட்டது ஒழிய திருச்சபை மூலமாக மீட்பு இல்லை என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லவில்லை. இல்லாட்டி அவர்கள் மூலமாக தான் மீட்பு என்றும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லவில்லை. அதில் எந்த ஒரு மாற்றமும் 2ஆம் வத்திக்கான் செய்யவில்லை. வத்திக்கான் சங்கம் செய்யவில்லை. என்ன செய்யவில்லை என்றால்
திருச்சபை மூலமாக தான் மீட்பு என்ப அந்த நம்பிக்கையை இன்னும் எடுக்கவில்லை. அது எடுக்க முடியாது. ஏனென்றால் திருச்சபையிடம்தான் அந்த அப்பத்தை அர்ச்சித்து அதை நற்கருணை ஆண்டவராக மாற்றும் அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. திருச்சபை இல்லை என்றால் நற்கருணை ஆண்டவர் இல்லை. ஏன் திருச்சபையிடம் மட்டும் அந்த அதிகாரம் தரப்பட்டது என்றால், அங்கேதான் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை என்று ஒன்று வருகிறது. என்ன வருகிறது என்றால், கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்ப்பதற்கு அவருடைய பிரதிநிதியாக இங்கே திருச்சபையும் திருச்சபையின் அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள். கடவுள் சார்பாக செயல்படுகிறார்கள். அப்போ இங்கிருந்து பிரிந்து போவதற்கு எனக்கு எங்கே அனுமதி இருக்கிறது? எங்கே அத்தியாவசிய நிலை ஏற்படுகிறது? இல்லை. 95 தீசிஸ் என்று மார்ட்டின் லூத்தர் எழுதினார் அல்லவா? அந்த 95 விதமான குற்றச்சாட்டுகள் திருச்சபை மீது அவர் வைக்கிறார். இதெல்லாம் நியாயப்படுத்தி, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருப்பதால் நான் ஒரு தனி சபை ஆரம்பிக்க போவேன் என்று நியாயப்படுத்தி திருச்சபையிலிருந்து பிரிந்து செல்கிறார். அந்த அதிகாரம் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்று யார் வேண்டுமானாலும் இப்படி ஒரு இது சபை அமைத்து கொள்ளலாம் என்ற அதிகாரம் அவருக்கு யார் கொடுத்தார்? கடவுளிடமிருந்து அவர் எங்கு பெற்றார்? என்னத்தை பெற முடியும்? அவர் ஏன் இன்னொரு பிரதிநிதியை உருவாக்க வேண்டும்? அதுவும் கடவுளின் குடும்பத்தையே நம்பாத ஒரு பிரதிநிதியை எப்படி அவர் நியமிப்பார்? கடவுளுடைய நியமனம் அல்லாமல் ஒருவர் கடவுளின் குடும்பத்தின் பிரதிநிதியாக இருக்கவே முடியாது. அதனால் திருச்சபைக்கு வெளியில் மீட்பே இல்லை. இதுதான் உண்மை. ஏனென்றால் திருச்சபைக்கு வெளியே யாருமே கடவுளின் குடும்பத்தை நம்புவதில்லை. நம்பிக்கை இல்லாமல், எதிர்நோக்கு இல்லாமல், தந்தையாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? மீட்பே கிடைக்காது. நீங்கள் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா விவிலியமே தேவையில்லை, தூக்கி போட்டு நம்ம பாட்டு கால் போன போக்கில் போயிட்டே இருக்கலாம். வாழ்ந்து முடிச்சதும் எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்க போகுது, இது எதுக்கியா நம்ம என்னை சீர்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நீங்கள் சொல்வதாக பொருள்படும். இதெல்லாம் காட்டுவதற்காக தான் திருவிவிலியம் இருக்கிறது. என்ன, நம்முடைய எதிர்நோக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று திருவிவிலியம் காட்டுகிறது. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று திருவிவிலியம் காட்டுகிறது. கடவுளானவரை தந்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருவிவிலியம் நமக்கு போதிக்கிறது. அதனால் இதே 3 விஷயங்களை எடுத்து விடுவீர்கள் என்றால் திருவிவிலியமே தேவையில்லை. மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய அந்த போதுமானதாக இருக்கும். தூய ஆவியானவரை அனைவரும் கூறு போட்டுக் கொள்வதால் அவரையும் இதை சேர்க்க வேண்டும். ஆனால் சேர்க்கவில்லை. ஏனென்றால் பாகாலாவின் தூயாவி என்று சொல்லி கொண்டு வருகிறான். தூயாவி என்பவர் நமக்கு உறவு கொடுப்பவர். அவன் உறவு கொடுக்காதவர் என்று சொல்லி கொண்டு ஒன்று வருவான், ஒரு ஆவி. அவன் அப்புறம் பாகாலாவின் நாளைக்கு அவன் என்ன செய்வது? அதனால் திருச்சபை நல்லா புரிஞ்சுங்க. திருச்சபை தேவையா தேவையில்லையா? தேவை. யாருக்கு தெரியும்? அது கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்களுக்கு தெரியும். இந்த நேர்மையான வழியில் அதை பெற வேண்டும் என்று நம்புகிறவர்களுக்கு தெரியும். அதனால் திருச்சபை அங்கே அத்தியாவசிய. நற்கருணை தேவை, கடவுளின் உறவு தேவை என்றெல்லாம் வரிசையாக பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா? அதனால் நற்கருணை தேவைப்படும் பொழுது அங்கே அந்த அர்ச்சிப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் கடவுளின் குடும்பத்தில் பிரதிநிதிகள் தேவை. ஏனென்றால் அவர்கள்தான் கடவுளின் சார்பாக நம்முடைய ஒரு உடன்படிக்கை. அதான் திருப்பலியில் நடக்கிறது. கடவுளின் சார்பாக திருச்சபை அதிகாரிகளும் மக்கள் சார்பாக நாமும் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து அதன் அடையாளமாக தான் நற்கருணையை புசிக்கிறோம். எனவே கடவுளின் குடும்பத்தில் உள்ள பிரதிநிதி தேவன். அவர்களிடம் 95 குற்றங்கள் அல்ல, 195 குற்றங்கள் இருந்தாலும் கடவுள் நியமித்து விட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். குற்றங்கள் இருப்பவர்களை நான் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. மவுண்ட் பேட்டன் வந்தார், நமக்கு சுதந்திரம் தந்தார். மவுண்ட் பேட்டனா தந்தார்? இல்லை, அந்த ராணி